யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. மகாமா. பெரியமா, என்னடா தனியா இருக்க போர் அடிக்குதா என்ன? ஆமா பெரியமா, ரொம்ப போர் அடிக்குது. ஆமா, நாளைக்கு அண்ணனுக்கு கல்யாணம். இன்னைக்கு வீட்ல ஆட்களே வரல. ஐயோ தங்கம், உனக்கு தெரியாதுன்னு உங்க சித்தப்பா தான் 18 வயசுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. குடிச்சு 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 21 வயசுல மண்டையை போட்டாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒத்த அளவு அண்ணனை நான் தனியா வளர்த்துருக்கேன். யாருமே உதவிக்கு வரல. ஏன் சொந்த தங்கச்சி உங்க அம்மாக்காரி கூட எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கல. எப்ப அந்த மனுஷன் என்னை விட்டுட்டு போனாரோ அப்பவே இந்த சொந்த பந்தம் எல்லாம் விட்டு போச்சு. பாரு, நீயே சோகத்துல இருக்க, நான் ஏன் கதையை சொல்லி உன்னை போர் அடிக்கிறேன். அச்சோ, அப்படிலாம் பெரியமா. ஆமா, எதுக்கு நீ கையெடுத்துக்கிட்ட? அப்பப்போ கத்திரிக்காவை கட் பண்ற மாதிரி கையை எடுத்து விளையாண்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியமா, சும்மாதான். இங்க பாருடா தங்கம், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். எல்லாரும் தனிமையா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செத்து போகணும்னு நினைச்சா யாருமே உயிரோட வாழ முடியாது. என் புருஷன் என்னை விட்டுட்டு போய் சேர்ந்ததும் அருணை தனியால வளர்த்துருக்கேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. நான் தனிமையை எத்தனை நாளும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவை நான் எடுத்திருந்தா இப்படி என் பையனை வளர்த்து ஆளாக்கி இருக்க முடியாது. உனக்கு என்ன, உங்க அம்மா அப்பா உனக்காக அவ்வளோ உழைக்கிறாங்க. நீ நல்லா தான் இருக்க. வீட்டில் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. பேசி சிரிக்க ஆள் இல்லைன்னா என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸை வர வச்சு பேசு. அதெல்லாம் இல்லை பெரியமா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் அப்பப்போ எனக்குள்ளே ஏதோ தனிமையாக ஃபீல் ஆகும்போது என்னையே அறியாமல் நான் இப்படி பண்ணிடுறேன். புரியுதுடா, ஒவ்வொருத்தர் மனசு ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. நீ 2வது ரகம், அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிற. ஆனால் இன்னொரு தடவை இப்படி பண்ணாத, அது உனக்கு தான் ஆபத்தாக போய் முடியும். சரிங்க பெரியமா. என்னடா பெரியமா இவ்வளோ நேரம் பிளேடு போடுறாளேன்னு பார்க்குறியா? அப்படிலாம் இல்லை பெரியமா, எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருந்தாலே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அப்புறம் என்ன, சீக்கிரம் காலேஜெலாம் முடி. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உனக்குன்னு ஒருத்தன் வந்துடுவான். அவங்ககிட்ட பேசி பேசி கழுத்தறுத்துட்டே இரு. ஏன் பெரியமா, பிரியாக்காவை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க? அதுவாடா தங்கம், அவளோட நிலைமையில நானும் நின்றுருக்கேன். என் புருஷன் போனதுக்கப்புறம் குழந்தைய தனியாக தான் வளர்த்துருக்கேன். எத்தனை பேச்சு, எத்தனை கேள்வி, எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணாலும் குத்த சொல்லுவாங்க. புருஷன் இல்லாதவன் அப்படித்தான் இருப்பா, ஒழுங்கா பிள்ளைங்க வளர்த்துற போறான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துவாங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எப்படியோ என் பையனை நான் வளர்த்து ஒரு ஆளாக்கிட்டேன். ஆனால் பிரியா சின்ன பொண்ணு. நான் எந்த நிலைமையில நின்றுட்டு இருந்தனோ அதே இடத்துல தான் பிரியாவும் நிற்கிறா. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவளோட தப்பே இல்லை. அதனால என் பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உண்மையாகவே கிரேட் பெரியமா. இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு அருணனை கொடுத்து வச்சிருக்கணும். அருணனை மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு வர போகிறாங்களே பிரியாணி, அவங்களும் தான். சரிடா தங்கம், சரி ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை பெரியமா, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். அட வளர பிள்ளை, ஏதாவது சாப்பிட்டே இருக்கணும். ஏபிசி ஜூஸ் குடிக்கிறியா? என்னது ஏபிசி ஜூஸா? என்ன பெரியமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? என்ன, உங்கள் பெரியமாவை பற்றி நீ என்ன நினச்ச? அதெல்லாம் எல்லாமே அத்துப்படி. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பீட்ரூட், C ஃபார் கேரட். பாரு, சரி 3ல் ஏதாவது ஒன்று இப்போ எடுத்துகிட்டு வரேன், நீ குடி. அடடே பாரா, என் தங்கச்சி மூஞ்சி கொஞ்சம் பிரகாசமா இருக்கு. ஐயோ அண்ணே, அடுத்து நீயா? தயவு செஞ்சு அட்வைஸ்ல ஏதாவது ஆரம்பிச்சிடாத. இப்பதான் பெருமை முடிச்சிருக்காங்க. பாரா, நல்லா வாய் பேசலாம் செய்யற, அப்பப்போ இருக்க பிடிச்சிரும், அப்படித்தானே? அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதெல்லாம் கண்டுக்காத. சரி மகாமா, நீ அண்ணன்கிட்ட பேசிட்டு நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க பெரியமா. அம்மாமா இருங்க, தங்கச்சியை பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அண்ணே, என்னத்த சொல்ல போற? YUVAN. சும்மா இரு. அது என்னடா YUVAN அப்படின்னா? அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூட தானே. அச்சச்சோ, அப்போ நம்ம யுவன் கிட்ட பேசிட்டு இருந்தத அண்ணன் பார்த்துருக்கான். அவங்களுக்காக தான் கை கட் பண்ணனு அப்போ தெரிஞ்சிருக்குமே. ஜோலி முடிஞ்சுது. டேய், என்னன்னு கேட்டா கிறுக்குத்தனமா பாட்டு பாடிட்டு இருக்க. தெரியுமா, எனக்கு ஜூஸ் வேணும். இரு, என் மகன் எதை சொல்றான் கேட்டுட்டு போறேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் நீங்க வந்து கேட்டுக்கலாம், முதல்ல போங்க. சரி சரி போறேன், விரட்டாத. அண்ணே. என்னம்மா தங்கச்சி? ஆமா, எல்லாத்தையும் பார்த்துட்டியா? சொல்லுனே. ஆமாடி மக்கு. ஆமா, எதுக்காக கை கட் பண்ணிக்கிட்ட? சும்மாதான். சும்மா கட் பண்றதுக்கு நீ என்ன லூசா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. அந்த பையனுக்காக தானே? அதெல்லாம் இல்ல. ஹேய், நீங்க பேசிட்டு இருந்தது நானும் கேட்டுதான் இருந்தேன். ஆனா மகா, நீ பண்ணிட்டு இருக்கிறது பெரிய முட்டாள்தனம். அன்னைக்கு காஃபி ஷாப்ல வச்சு பார்க்கும்போது கூட ஏதோ விளையாட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்படி நீ கை கட் பண்ற அளவுக்கு போயிருக்கனா, அப்படி என்ன உங்களுக்குள்ள நடந்துச்சு? என்கிட்ட ஒரு நாள் முழுக்க பேசாம இருந்தாரா,
ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உனக்கு தான் தெரியுமே என்னை பற்றி. எனக்கு ஒருத்தங்க ரொம்ப பிடிச்சி போயிட்டா அவங்க என் கூடயே இருக்கணும்னு நினைப்பேன். சடனாக பேசாமல் இருந்ததும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏய் இரு, அழுக ஸ்டார்ட் பண்ணிடாத. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அந்த பையன் பார்க்கறதுக்கு நல்ல பையனாக தான் இருக்கான். பேச்சுலையும் அவ்வளோ தெளிவு இருக்கு. ஒரு வகையில் அவன் நமக்கு ரிலேட்டிவ் தான், தெரியும்ல? ஆ தெரியும்ண்ணே. நீ கட்டிக்க போறியே பிரியா, அவங்க தான் இவனோட அக்கா. தெரியும். ரிலேட்டிவ் தான். ஆனாலும் உங்கள் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க மகா. உனக்கே தெரியும், சித்தி சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். யுவன் படித்து முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போனாலும் கூட உங்கள் அப்பா அம்மா அவனை ஏற்றுக்க மாட்டாங்க. என்னண்ணே இப்படிலாம் சொல்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படித்தான், கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அதுக்கு போராட வேண்டியது இருக்கும். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உங்கள் லைஃப்பில் 1000 பிரச்சனை வரலாம். ஆனால் நீங்கள் என்றைக்குமே இந்த மாதிரி தப்பான முடிவு மட்டும் எடுத்துடக்கூடாது. எப்படியாவது போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணுங்கிற நம்பிக்கையோட காதலிச்சிங்கன்னா எப்பவுமே காதல் தோற்று போகாது. இந்த மாதிரி கோலத்தனமா இனிமேல் எந்த முடிவு எடுக்கக்கூடாது, சரியா? ம் சரிண்ணே. உன் மனசில் என்னைக்கெல்லாம் சாகணுங்கிற நினப்பு வருதோ அன்னைக்கு இவனை நினச்சி பாரு. அவன் நீ இல்லாமல் இருந்துட மாட்டான். 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழலாங்கிறத மட்டும் பற்றி யோசிச்சு பாருங்க. இப்படி சாகணுங்கிற முடிவை என்றைக்குமே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ம் சரிண்ணே. சரிடா, அம்மா கொண்டு வந்து ஜூஸ் கொடுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். நீ தனியாக இருந்து பல்ல, இல்லைன்னா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் கூட இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். என்னை பார்க்குறல்ல? இல்லை நீ... அண்ணே இனிமே நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். நீ தைரியமாக போ. சரி மகா. அடடா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? இந்த டைரியை படிக்க படிக்க தான் நிறைய விஷயம் தெரிய வருது. இவ்வளோ மெமரிஸை நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கான்னா நம்ம மேலே எந்த அளவுக்கு உயிராக இருந்திருப்பா. நம்ம தான் அவள் மனசை மதிக்காமே இருந்திருக்கோம். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் பாரு பேசி, உன் மனசை மாற்றி இந்த ஆதி நீ, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஆதி, 3 பேர் சேர்ந்து இதே வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறோம். பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு டைரி படிக்கும் போதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ். யார் கால் பண்றது? அட வினோத், எதுக்கு இப்போ கால் பண்றான்? டேய் மச்சான், நான் உன்னை அவசரமா பார்க்கணும், உடனே வாடா. என்னடா, ஏதாவது பிரச்சனையா? டேய் மச்சான், உன் வீட்டு பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க வந்துரு. டே டே எருமை, என்ன விஷயம்னு சொல்லி தொலைடா. அதெல்லாம் நீ நேர்ல வா, அங்க வந்து பேசிக்கலாம். அட நாயே, ஏய் கட் பண்ணாத. டேய், இவனுக்கு என்னாச்சு? இவ்வளோ அவசரமா ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். ஒருவேளை ஸ்வேதாக்கும் அவனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ? சரி போய் பார்ப்போம். யுவன், மகா இப்போ ஓகே தானே? ஓகே தான், சொல்லி புரிய வச்சிருக்கேன். என்ன பண்ண போறான்னு தெரியல. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்கங்க. சரி, நீங்க எங்கேயும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படிங்களா? என்னதான் ஃப்ரீ சீட்டில் படித்தாலும் ஒரு சில இடங்கள்ல அமௌண்ட் தேவைப்படுதுல, அதான் பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். உங்ககிட்ட பைக் இருக்கா? இருக்கு, ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டில் அப்படியே போட்டு வச்சிருக்கோம். ஓ அப்படியா? நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா ஒரு இடத்துல உங்களுக்கு வேலைக்கு சொல்லி வைக்கிறேன். கண்டிப்பாக அங்கே எடுத்துப்பாங்க. ஏய் நிஜமாவா? ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், ஃபுட் டெலிவரி ஒர்க் தான். பெருசாக வேலையெல்லாம் இருக்காது, ஆனால் சேலரி கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள், நான் அங்கே சொல்லி வைக்கிறேன். எனக்கு ஓகே தான்ப்பா, நீ அங்கே சொல்லி வை. நாளைக்கு வர முடியாது, பிகாஸ் அக்காவோட கல்யாணம் இருக்கு. அடுத்த நாள் வரனே. சரிங்க இவன், நான் சொல்லி வைக்கிறேன். ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுவா, நானும் அங்கே தான் ஒர்க் பார்க்குறேன். என்னது, நீ ஒர்க் பண்ணுறியா? அட ஆமாங்க. ஆமாம், பொண்ணாக இருந்துட்டு ஃபுட் டெலிவரி ஒர்க் உனக்கு கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் பார்த்தா முடியுமா பாஸ்? எங்கள் அப்பா இருக்காரு, ஒழுங்காக காசை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க மாட்டாரு, குடிச்சு குடிச்சு அடிச்சிருவாரு. அதனால தான் நானே சம்பாரிச்சு படிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் உங்களுக்கு அந்த இடத்துல வேலைக்கு சொல்லி வைக்கிறேன், நீங்கள் பாருங்க. இல்லை என் கூட வேலை பார்க்க வேணாம், வேற எங்கேயாவது தேடுனா கூட ஓகே தான். நான் எங்கேயாவது கேட்டு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் விளையாட்டுக்கு மகாவை வெறுப்பேற்றுறதுக்காக என் நேமை யூஸ் பண்ணிட்டீங்க. அவங்க இந்த அளவுக்கு சென்சிட்டிவ்னு யாருக்குமே தெரியாது. அதனால் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. இல்லை இல்லை, இதுக்கப்புறம் மகா அப்படி பண்ண மாட்டா. அவள் என்னை புரிஞ்சுப்பா. அப்போ சரி, நான் உங்களுக்கு வேலைக்கு சொல்லி வைக்கிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். அட ஃப்ரெண்ட்ஷிப் கூட என்ன தேங்க்ஸ்? அதெல்லாம் ஒன்று வேணாம், வாங்க ஒரு சமோசா மட்டும் வாங்கி கொடுங்க. சரி சரி வா. ஏய், ஃபோன் பண்ணா என்னன்னு கேட்டால் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு கட் பண்ணுற. என்னவோ ஏதோன்னு அறக்க பிறக்க ஓடி வந்திருக்கேன். மச்சான், ஓடியே வந்து
பைக்ல வரலையா? ஏன்டா உன் பைக்குக்கு என்னாச்சு? அடே, இன்னைக்கு ஏதாவது காமெடி பண்றேன்னு மொக்க பண்ணிட்டு இருந்த, டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கோ. அட என்ன மச்சான், கான்வர்சேஷன் சீரியஸா போக கூடாதுன்னு சொல்லி இடையில ஒரு 2 3 போடுறேன், அதையும் இப்படி தடுத்தா எப்படி? டேய், வாயை மூடிட்டு இருடா. சரிடா, அப்ப ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க, அட்லீஸ்ட் அதையாவது குடிச்சிட்டு இருக்கேன். இவன் ஒருத்தன், நீயே ஆர்டர் பண்ணி குடி. டேய், என்னாச்சு? எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்க? மச்சான் சொல்லி தொலைடா. என்னாச்சு? ஸ்வேதாக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அது இல்லடா. அப்புறம் வேற என்ன? மச்சான் நேத்து நேத்து டேய், சீக்கிரம் சொல்லி தொலை. இப்படி இல்லைன்னு இழுத்து எங்களை டென்ஷன் பண்ணாத. நேத்து நான் ரொம்ப தப்பா இருக்கேன்டா. ஸ்வேதா கிட்ட தப்பா நடந்துக்க போயிட்டேன். எனக்கு என்னைய நினைச்ச கேவலமா இருக்கு. டேய், என்னடா பாக்குற? ச்சே, என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். டேய் ஆரஞ்சு மண்டியா, இவன் லூசா இல்ல நம்மள லூசாக்க பாக்குறானா? இதுல என்ன மச்சான் டவுட்டு? நம்மளதான் லூசாக்க பாக்குறான். டேய், உன் பொண்டாட்டிக்கிட்ட நெருங்கி இருக்க, அதை எதுக்குடா இப்படி கேணத்தனமா வந்து உளறிட்டு இருக்க? இல்ல மச்சான், 6 மாசத்துக்கு அப்புறம் நான் அவளை அனுப்பிடணும்னு முடிவோட இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல எங்க என்னோட தேவைக்காக அவளை யூஸ் பண்ணிருப்பணுங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. பாவண்டா, அவ மனசளவில் எந்த அளவுக்கு வந்திருப்பா. டேய் நாயே, உன் மனசு அவளை கொஞ்சம் கொஞ்சமா மனசு ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அவகிட்ட நீ இப்படி நடந்திருக்க. இது ஒன்றும் தப்பு இல்லை. இல்லடா, எனக்கு அப்படி தோணல. அவளை நான் முழுசா மன்னிச்சிருந்தா அவ கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா அது என்னால முடியல மச்சான். ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்குது. ஏன் மச்சான், பெர்சி இன்னமும் என்னையே தான் நினைச்சிட்டு இருக்காளா? டேய், உங்க 2 பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? பெர்சி ஒன்ன நினைச்சு அடுத்த கட்டத்துக்கு நகராம இருக்கா. எங்க நீ கஷ்டப்பட்டுருவியோன்னு நீ அவளை நினைச்சு ஓன் பொண்டாடி கூட வாழாம இருக்க. நீ ஸ்வேதாவை மன்னிச்சுட்ட, ஆனா இப்போ உன்னோட பிரச்சனை எங்க இதனால பெருசி கஷ்டப்பட்டுருவாளோன்னு பயப்படுற. ஆனா அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே பெர்சி மனசு தானா மாறிடும். அட ஆமாடா மச்சான், பெர்சிக்கு ஒன்றும் முதல் லவ் நீ கிடையாது. ஏய் ஆரஞ்சு மண்டியா, வாய மூடு. அது எனக்கு தெரியும் மச்சான். என்னது தெரியுமா? ஆமா, எப்படி உனக்கு தெரியும்? டேய், ஒன்ன தாண்டா. எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா மேல பாக்குற. அடே, உனக்கு இன்னுமா புரியல? சினிமாலெல்லாம் பார்த்ததில்ல? மேல பார்த்தா ஃப்ளாஷ்பேக்குக்கு போக போறேன்னு அர்த்தம்டா. அடே அடே, உங்க அக்கப்போர் தாங்கலடா. ஒரு கதைக்குள்ள எத்தனை ஃப்ளாஷ்பேக் தாண்டா போவீங்க? அந்த பக்கம் ஆதி என்னடான்னா, அவன் ஒரு டைரி எடுத்து வச்சு உட்காந்துட்டு அவன் ஃப்ளாஷ்பேக்குங்கிற பேர்ல கழுத்து எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நீ வேறையா? விளங்கும். கொடுமை கொடுமை. இதை பார்க்கறதுக்கு எனக்கே சகிக்கல. பாவம் சப்ஸ்கிரைபர், அவங்கள ஏன் இப்படி பார்க்குறாங்களோ? டேய், இங்க உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்க, நீ இன்னும் மேலே பார்த்துட்டே இருக்க. டேய், முதல்ல ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம், அப்புறம் விஷயத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஆதி, உன் மேல நான் கோவமா இருக்கேன். எதுக்கு? ஏனாச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன்ல, நீ அடிக்கடி இப்படி பேசி கூட பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு. இட்டி சும்மா இரு. இல்ல ஆதி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். யோசிச்சு பாரு, நீ அவகிட்ட பேசிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைப்பாங்க. அப்போ அவளோட லைஃபும் ஸ்பாயில் ஆகும்ல. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி சரி, எதுவாக இருந்தாலும் இங்கே பேச வேணாம், நம்ம வா வெளியே போகலாம். கீர்த்தி வந்ததுக்கப்புறம் மச்சான் நடவடிக்கை சரியே இல்லை. ரொம்பவே மாறிட்டாரு. எங்கே சுற்றினாலும் என்கிட்ட தான் வருவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவ என்னை பற்றி பேசும்போது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவ கூட கிளம்பி போகிறாரு. யாராவது ஏதாவது பேசுனா, ஏன் என்கிட்ட டைம் கேட்டாலே போட்டு அடிப்பார். ஆனால் இப்போலாம் எனக்கு கண்டுக்கிறது கூட இல்லை. அப்போ சின்ன வயசில் பேசினது சொன்னது எல்லாமே சும்மா. இப்போ கீர்த்தி வந்ததுக்கப்புறம் அவர் மனசை அவர் மாற்றிக்கிட்டார் போல. நம்மளும் நம்ம மனசை மாற்றிக்கிறது தான் நல்லது. பெர்சி. வினோத், என்னாச்சு? கீர்த்தி அப்படி சொன்னதும் உன் முகமே சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஹேய், நடிக்காத. ஆமா, நீ ஆதியை லவ் பண்ணியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வேற, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. நான் எப்போவுமே ஃப்ரீ பேட். பெர்சி, ஒரு சில விஷயங்கள்லாம் கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். நீ சின்ன வயசுலேருந்து ஆதியை விரும்பிட்டு தானே இருந்த. அது வந்து வினோத், என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெர்சி. நான் ஆதிக்கிட்ட சொல்ல மாட்டேன். லவ்னு சொல்லிட முடியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எங்கே சுற்றினாலும் கடைசியில் என்கிட்ட தான் வருவார். அந்த நம்பிக்கையில் இருந்துட்டேன். ஆனால் கீர்த்தி வந்ததுக்கப்புறம்
அது எல்லாமே மாறிடுச்சு. மச்சான் உண்மையாகவே ரொம்ப கீர்த்தியை லவ் பண்ணுறாரு போல. ஏய், உன் மனசுல இருக்கிறத அவன்கிட்ட சொன்னாலே போதும், அவன் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துடுவான். இல்லை வினோத், எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். என்னோட விருப்பமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா நீ ஃபீல் பண்றியே. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டவங்கிறதுக்காக அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? அவங்களுக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். நீ இவ்வளோ ஃப்ராங்காக பேசுறனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் பெருசி. எனக்கு அப்பந்தான் மச்சான் பெருசியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சா, உன்னை அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் உனக்கு வேறு விஷயம் பிடிச்சிருக்குங்கும் போது அவள் அதை விட்டு கொடுக்க தயாராக இருந்தா. அதனால தான் அந்த நொடியிலேருந்து அவளை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். டேய், இதெல்லாம் ஏண்டா என்கிட்ட முதலே சொல்லலை நீ? டேய், இதை நாங்கள் சப்ஸ்கிரைபருக்கே சொல்லலை, உனக்கு ஏண்டா சொல்லணும்? இருக்கு பயலே, ஒரு வார்த்தை அன்னைக்கே சொல்லியிருந்தீனா? சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்ப? நீ பெருசியை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்த தான் செஞ்சுருப்ப. யோசிச்சு பாரு, கீர்த்தி உன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் பெருசியை நீ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. பெருசியும் அதை புரிஞ்சுக்கிட்டு விலக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எங்களையும் அறியாமல் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் மச்சான். ஆனால் ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன், நம்ம கையை விட்டு ஒரு விஷயம் போகுதுன்னா அது நமக்கானது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் கையை விட்டு பெருசி போயிட்டாங்கும் போது அவள் எனக்கானவே இல்லை. எனக்கு இப்போ இருக்கிற குழப்பம் எல்லாமே எனக்கு ஸ்வேதாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளை நான் முழுசாக மன்னிச்சிட்டேனான்னு எனக்கு தெரியல. நேற்று அவகிட்ட நெருங்கும் போது கூட ஏதோ ஒன்று தடுக்குது, அது என்னன்னு தான் புரியல. எனக்கு தெரிஞ்சு பெருசி ஹாப்பியாக இருந்தா நானும் இங்கே நிம்மதியாக இருப்பேன். அவளை கஷ்டப்படுத்திட்டு நான் இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. அந்த கில்ட்டி மட்டும்தான் மச்சான். நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாலே பெருசி மனசு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இல்லைன்னா அவளுக்குள்ள ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும், அதுவே என்கிட்ட அவளை நெருங்க விடாது. இப்போ என்ன பண்ணுறதுடா? நேற்று வேற நான் கண்ட்ரோலே இல்லாமல் அவகிட்ட நெருங்க பார்த்துட்டேன். எப்பப்பா விட்டு தொலைடா, உன் பொண்டாட்டி தானே, அது ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டா. சரி அதெல்லாம் விடு. நீ ஒன்று பண்ணு, எப்படியும் நாளைக்கு அருண் கல்யாணத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். நீ ஸ்வேதாவை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துரு. என்னது வீட்டுக்கா? எதுக்கு மச்சான்? எல்லாம் காரணமாக தான் சொல்கிறேன், நீ வீட்டுக்கு வா, அப்போ புரியும். சரி மச்சான். டேய், இப்போ நான் என்னதாண்டா பண்ணுறது? ஆல்ரெடி 6 மாதம் சொல்லி 4 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மாதத்தில் அவளை எப்படியாவது துரத்திடலான்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் அவளை மாதிரி ஒருத்தி என் லைஃப்பில் கிடச்சிது, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு தோணுது. உனக்கு ஒன்று தெரியுமா மச்சான்? அவளை மாதிரி ஒரு பொண்ணை வாழ்க்கையில் பார்த்துடவே முடியாது. என் அப்பா அம்மாவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் ஏதோ சொந்த அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு தாங்குறா. நான் பெருசியே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கூட இந்த அளவுக்கு என் அப்பா அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல மச்சான். ஆனால் ஸ்வேதா வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையில் அவளை மன்னிச்சிடலான்னு தோணுது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடுத்துட்டே இருக்குடா. டேய், அதுக்கு தான் சொல்கிறேன், நீ ஸ்வேதாவை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வா. டே ஆதி, அங்கே வந்தால் மட்டும் எப்படி சரியாகும்? பெருசியை பார்க்கும்போது என் மனசு இன்னும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுண்டா. டே, அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், நீ அங்கே வா, எல்லாம் சரியாயிரும். மச்சான், அப்புறம் என்ன? வினோத் ஒரு வகையில் ஸ்வேதாவை மன்னிக்க ஆரம்பிச்சிட்டான். அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. டேய் சும்மா இருடா, பாடுறா புது மாப்பிள்ளைக்கு வைக்கத்த. டேய், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான்டா நீ மனசார சிரிக்கிறத பார்க்குறேன். மச்சான், அப்படிலாம் இல்லைடா. டே 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 சரி சரி, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. இன்னும் முழுசா அவளை நீ ஏற்றுக்கிற மாதிரி நான் ஒரு வழி பண்ணுறேன்.